Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science Unit 5 Acoustics. அலகு 5 ஒலியியல் என்கின்ற பாடத்தை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of the lesson. By the end of the session, the students will be able to understand how sound is produced and transmitted. ஒலி உருவாகும் மற்றும் பரவலை பற்றி புரிந்து கொள்ளுதல். Relate the speed of sound, its frequency and its wavelength. திசைவேகம், அதிர்வெண் மற்றும் அலைநீளத்தை தொடர்புபடுத்துதல். Know the speed of sound in various media. பல்வேறு ஊடகங்களில் ஒலியின் திசைவேகத்தை தெரிந்து கொள்ளுதல். Explain the factors affecting the speed of sound in gaseous medium. வாயுக்களில் ஒலியினுடைய திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளை பற்றி விளக்குதல். Demonstrate the phenomenon of reflection of sound. ஒலியினுடைய எதிரொலித்தலை விவரித்தல். Determine the speed of sound using the method of echo. எதிரொலிப்பு முறையை பயன்படுத்தி ஒலியினுடைய திசைவேகத்தை காணுதல். அண்டர்ஸ்டாண்ட் த டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் விளைவை புரிந்து கொள்ளுதல். அதன் பின்னர் சால்வ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டட் த அபவ் டாபிக். மேற்கண்ட பகுதியில் உள்ள கணக்கீடுகளை தீர்த்தல். கணக்கீடுகள் மற்றும் சூத்திரங்களை பற்றி ஏற்கனவே காணொளியாக டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு வாயிலாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பாடப்பகுதியை பற்றி மட்டும் முழுமையாக பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன். Sound plays a major role in our lives. We communicate with each other mainly through sound. ஒலி நமது அன்றாட வாழ்விலே முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள ஒலியவே தினமும் பயன்படுத்துகிறோம். தினமும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள், வாகனங்கள், விலங்குகள் போன்றவைகள் எழுப்பும் பல்வேறு வகையான ஒலிகளை நாம் கேட்கிறோம். In our daily life, we hear a variety of sounds produced by different sources of like humans, animals, vehicles and horns, etc. Hence it become inevitable அப்படின்னா தவிர்க்க முடியாத வேறு வழியற்ற அப்படின்னு சொல்லி பேர். டு அண்டர்ஸ்டாண்ட் how sound is produced, how it is propagated and how you hear the sound from various sources. ஒலி எவ்வாறு பரவுகிறது, ஒலியினை நாம் எவ்வாறு கேட்கிறோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய வேண்டியது நமக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கின்றது. It is sometimes misinterpreted that acoustics only deals with musical instrument. Something wrong or incorrect அப்படின்னு அர்த்தம். மிஸ்இன்டர்ப்டட்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிசைன் த ஆடிட்டோரியா அண்ட் கான்கிரீட் ஹால்ஸ். பட் acoustics is a branch of physics that deals with the production of transmission, reception, control and effect of sound. இசையரங்களை வடிவமைப்பது மட்டுமே ஒலியியல் என்ற தவறான புரிதலும் சில நேரங்களில் ஏற்படுகிறது. ஒலியியல் என்பது ஒலி உருவாதல், ஒலி பரவல், ஒலி ஆற்றலை கட்டுப்படுத்தல் மற்றும் ஒலியினால் ஏற்படும் விளைவுகள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல். You have studied about propagation and properties of sound waves in 9th standard. In this lesson we will study about the reflection of sound waves, echo and Doppler effect. நீங்கள் ஏற்கனவே 9ஆம் வகுப்பிலே ஒலி பரவுதல் மற்றும் ஒலி அலையினுடைய பண்புகளை பற்றி படித்துள்ளீர்கள். நாம் இந்த பாடத்தில் ஒலி அலையினுடைய எதிரொலிப்பு, எதிரொலி மற்றும் டாப்ளர் விளைவு ஆகியவற்றை பற்றி நாம் இங்கு முழுமையாக படிக்க இருக்கின்றோம். முதலாக சவுண்ட் வேவ்ஸ், ஒலி அலைகள். When you think about sound, the questions that arise in your minds are how is sound produced? நான் ஒலியை பற்றி நினைக்கும் பொழுதே முதல்ல சொல்கிறோம், நம்ம ஒலி எவ்வாறு உருவாகிறது, இதற்கு பல்வேறு ஒலி மூலங்களிலிருந்து வரும் ஒலி எவ்வாறு நமது காதுகளை அடைகிறது என்றெல்லாம் நிறைய வினாக்களை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். How does sound reach in our ears from various source? What is sound? Is it a force or energy? Let us answer all these questions. நம் மனதில் எழக்கூடிய பல்வகையான கேள்விகளுக்கு இந்த பாடத்தில் இது போன்ற வினாக்களுக்கே நாம் விடை காண்கிறோம். ஒலினா என்ன, எங்கேருந்து உருவாகிறது, எவ்வாறு நம்ம காதுகளை வந்து அடைகிறது, இது விசையா ஆற்றலா என பல வினாக்கள் இருக்கிறது. By touching and ringing bell or a musical instrument while it is producing music,
யூ கேன் கன்க்ளூட் தட் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன். ஒலிக்கும் மணி அல்லது இசைக்கும் இசைக்கருவியை தொட்டு பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது ஒலியானது அதிர்வுகளால் உருவாகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதிர்வடையும் பொருட்கள் அலைவடிவில் ஆற்றலை உருவாக்குறது, அதுவே ஒலி அலைகளாக மாறுகிறது. த வைப்ரேட்டிங் பாடிஸ் ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் விச் ஆர் நத்திங் பட் சவுண்ட் வேவ்ஸ். ஒலி என்பது அலைகளாக உருவாகிறது, அலைவடிவிலே உருவாகிறது, அதிர்வுகள் மூலமாக அலைகள் உண்டாகிறது என்பதை நாம் கண்டறிய முடிகிறது நம்மால். Suppose you and your friend are on the moon. Will you able to hear any sound produced by your friend? இதுக்கு நிலவிலே போய் இருப்பதாக கருதி கொள்ளுங்கள். உங்கள் நண்பன் எழுப்பும் ஒலியை உங்களால் கேட்க இயலுமா? நிலவு வளிமண்டலத்தில் இல்லாதால் உனது நண்பனுடைய ஒலியை கேட்க இயலாது. எனவே அதிர்வுறும் பொருட்கள் உருவாகும் ஒலி பரவி திட, திரவ, வாயு போன்ற பருப்பொருட்களுக்கு பரவுவதற்கு ஊடகம் என்பது ஒன்று தேவை. Will you able to hear the sound produced by your friend? As the moon does not have air, you will not able to hear any sound produced by your friend. Hence, you understand that the sound produced due to the vibration of different bodies needs a material medium like air, water, steel, etc. for its propagation. Hence, sound can propagate through the gaseous medium or a liquid medium or a solid medium. இதிலிருந்து ஒலியானது திட, திரவ அல்லது வாயு ஊடகங்களில் மட்டுமே பரவும். அப்பொழுது நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒலி பரவுவதற்கு ஊடகம் என்ற ஒன்று தேவை, கட்டாயம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் லைட்டுக்கு அப்படி இல்லை. கண்டிப்பாக சவுண்ட் இட் வில் பி ட்ராவல், இட் வில் பி ப்ரொபகேட்டட் த்ரூ எனி மீடியம். ஏதாவது ஒரு ஊடகம் என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே ஒலி பரவ முடியும் என்பதை நாம் இதிலிருந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு முதல்ல டேக் எ ஸ்குவக்கி அப்படின்னா இசைக்கும் டாய், இசைக்கக்கூடிய ஸ்வக்கி டாய் ஆர் ஓல்டு மொபைல் ஃபோன் ஆர் புட் இன்சைட் எ பிளாஸ்டிக் பேக். சீல் த பேக் வித் த ஹெல்ப் ஆஃப் த கேண்டில் ஆர் வித் எ த்ரெட். ஃபில் எ பக்கெட் வித் எ வாட்டர் அண்ட் பிளேஸ் எ பேக் இன் டு வாட்டர் பக்கெட் அண்ட் ஸ்குவிஸ் த டாக்கி or ring the mobile. You will hear a low sound. Now place your ear against inside the side of the bucket. The squish of toy or ring or a mobile phone again you will hear louder sound. என்னென்னா இது நம்ம ஈஸியாக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இசைக்கும் பொம்மை அல்லது பழைய கைபேசி எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையினுள் வைக்கவும், பிளாஸ்டிக் பையை மெழுகுவத்தி கொண்டு அதை நூலை போட்டு கட்டி நல்லா டைட் பண்ணி கொண்டு போய் நீரை நிரப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பையை அதனுள் வைக்கவும், தற்பொழுது பொம்மை அல்லது கைபேசியை ஒலிக்க செய்யவும், ரிங் பண்ணினா உங்களால் மெதுவான ஒலி தான் கேட்க முடியும். இப்போது வாளின் அருகே காதுகளை கொண்டு செல்லும் பொழுது கைபேசி ஒலிக்க செய்தால் உங்களால் உரத்த ஒலியை கேட்க இயலும். இது ஏன் என்று வகுப்பறையில் விவாதியுங்கள். ஏன் நடக்குது இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விவாதிங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது? காது கிட்ட கொண்டு போய் வச்சா மட்டும்தான் சவுண்டு கேட்குது, வெளியில் சைடில் கேட்க மாட்டேங்குது, நீரை விட்டு அந்த ஒலி குறைவாகத்தான் கேட்கிறது. ஏன் என்பதை உங்கள் வகுப்பிலே நீங்கள் விவாதிங்கள், ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நீங்கள் விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வி see the longitudinal waves, நெட்டலை. Sound waves are longitudinal waves that can travel through any medium, solid, liquid, gases, with a speed that depends on the properties of the medium. As sound travels through a medium, the particle of medium vibrate along the direction of propagation of the wave. This displacement involves the longitudinal displacement of the individual molecules from their mean position. This results in series of high and low pressure regions called compressions and rarefactions. இறுக்கங்கள் மற்றும் தளர்ச்சிகள். ஒலி அலைகள் நெட்டலைகளாகும். அவை அனைத்து ஊடகங்களிலும் திண்ம, திரவ, வாயு ஆகியவற்றின் திசைவேகம் பருப்பொருட்களினுடைய ஊடகங்களுடைய பண்பை பொறுத்து அமையும். ஒரு ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுறுவதால் அதனை நெட்டலை எண்ணலாம். அப்போ நெட்டலைனா என்னென்ன? துகள் ஊடகம் பரவும் திசையிலேயே, ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அதற்கு பேர் நெட்டலை. அதுக்கு பேர் நெட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. As a sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of propagation of the wave. The displacement involves the longitudinal displacement.
ஒவ்வொரு மூலக்கூறுகளும் அதனுடைய மையப்பகுதியிலிருந்து நீளவாக்கில் இடப்பெயர்ச்சி அடைவதால் நெட்டலை உருவாகிறது. இதனால் ஊடகத்தின் வழியே நெட்டலைகள் பரவும் பொழுது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் மாறி மாறி நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதிக அழுத்தமுள்ள பகுதி மற்றும் தளர்ச்சிகள் என்பது குறைந்த அழுத்தமுள்ள பகுதியாகும். நெட்டலைகளுக்கு இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் காட்டப்பட்டுள்ளது படத்திலே உனக்கு. எங்கே ரேர்ஃபேக்ஷன் இருக்குது, எங்கே கம்ப்ரஷன் இருக்குது அப்படின்ட்டு. இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் மாறி மாறி வருகிறது என்பதை படத்திலே உங்களுக்கு நல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க. தென் கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்டு ஆன் தேர் ஃப்ரீக்வன்சிஸ். ஒலி அலைகள் அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்தப்படுதல். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடியபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இந்த மாதிரி 3 வகையாக இருக்குது. அப்போ ஆடியபிள் வேவ்ஸ் அப்படின்னா நம்ம செவி எவ்வளோ உணருதோ அந்த செவி உணரக்கூடிய அளவு இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம நிறைய படிச்சிருக்கோம் செவி உணர் அலைகள்னால் என்ன அப்படின்ட்டு. These are the sound waves with frequency ranging between 20 Hz to 20,000 Hz. These are generated by the vibrating bodies such as a vocal cord, stretched string. கட்டப்பட்ட கம்பியிலிருந்து வரக்கூடிய குற்றொலி போல இருக்கக்கூடியது. கட்டப்பட்ட கம்பியிலிருந்து வரக்கூடிய ஒலி, ஸ்ட்ரிங்ஸ், ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், கட்டப்பட்ட கம்பியிலிருந்து வரக்கூடிய ஒலி. 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வெண் உடைய ஒலி அலைகள். இவை அதிர்வடையும் பொருட்கள் குரல் நாண்கள் மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பி போன்றவைகளால் உருவாக்கப்படுகிறது. மனிதனுடைய வோக்கல் கார்டு, குரல் நாண்கள் அல்லது இழுத்து கம்பிப்பட்ட அந்த கம்பி மூலம் வரக்கூடிய ஒலி அலைகள் நமது காது கேட்கக்கூடிய ஆடியபிள் வேவ்ஸ், காதுகள் கேட்கக்கூடிய ஒலி. இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், குற்றொலி. These are sound waves with frequency below 20 Hz that cannot be heard by human ear. 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒலி அலைகளை மனிதர்களால் கேட்க இயலாது. எக்ஸாம்பிள், வேவ்ஸ் ப்ரொடியூசிங் டியூரிங் த எர்த்குவேக், நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது. ஓசன் வேவ்ஸ், சவுண்ட் ப்ரொடியூசிங் பை த வேல்ஸ் எக்ஸெட்ரா. நிலநடுக்கத்தின் பொழுது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒலி போன்ற ஒலிகள் குற்றொலிகள் ஆகும். இவை நம் காதுகளால் கேட்க இயல்வதில்லை. அடுத்தது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், மீயொலின்னு பேர். There are sound waves with frequency greater than 20 Hz. Human ear cannot detect the waves, but certain creatures like mosquito, dogs, bats, dolphins can detect these waves produced by bats. அங்கே நம்ம புக்கில் 20க்கு அதிகமாகனு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக மீயொலினுடைய அலைகள் 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் மனிதர்களால் கேட்க இயலாது. ஆனால் கொசு, நாய், வௌவால் மற்றும் டால்ஃபின் போன்ற உயிரினங்கள் கேட்க இயலும். வௌவால் ஏற்படுத்தும் ஒலியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். பேட்ஸ் ப்ரொடியூஸ்டு வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ். ஒலி மற்றும் ஒலி அலைகளுக்கு இடையேயான வேறுபாடு சவுண்டு வேவுக்கும் லைட் வேவுக்கும். சவுண்டு வேவ் என்ன பண்ணுறான்னா பரவுவதற்கு ஊடகம் தேவை, ஆனால் லைட் வேவுக்கு ஊடகம் தேவையில்லை. சவுண்டு வேவ் நெட்டலைகளாக போகுது, லைட் வேவ் குறுக்கலைகளாக போகுது. இதனுடைய அலைநீளம் 1.6 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை இருக்கும். இதனுடைய அலைநீளம் வேவ் லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 4 × 10⁻⁷ மீட்டர் 7 × 10⁻⁷ மீட்டர்ஸ். Sound wave travel air with speed about 340 meters second to the power of -1 at NTP. Light wave travel in air with speed 3 × 10⁸ meters second to the power of -1. இந்த லைட் வேவ் ட்ராவல் இன் ஏர் இதை நம்ம ஆல்ரெடி ஆப்டிக்ஸுங்கிற பாடத்தில் லைட் வேவ் ஏரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது, அதனுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த வேல்யூ நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கிறோம். வாட் இஸ் மீன் பை NTP? நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அடுத்து velocity of sound wave. Velocity of sound wave, when you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and wave velocity. SI unit of velocity is meter second to the power of -1. ஒலி அலையினுடைய திசைவேகம் பற்றி விவாதிக்கும் பொழுது இருவகையான திசைவேகங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் அலைகள் அதிர்வடையும் துகளினுடைய திசை மற்றும் திசைவேகம் மற்றும் அலையினுடைய திசைவேகம். அதிர்வடையும் துகளின் திசைவேகம் மற்றும் அலையின் திசைவேகம். துகள் எவ்வளோ தூரம் அதிர்வுறுதோ அதை பொறுத்து உருவாகக்கூடிய அலையினுடைய திசைவேகம் மாறுபடும். திசைவேகத்தினுடைய அலகு மீட்டர் வினாடி தி பவர் ஆஃப் -1.
உங்களுடைய ஆங்கில வழி புத்தகத்திலே, பழைய புத்தகத்திலே மீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அலகு மீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 என்பது. அப்போ பார்ட்டிக்கல் வெலாசிட்டினா எப்படி இருக்கும், துகள் திசைவேகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, the velocity with which the particle of the medium vibrate in order to transfer the energy in the form of wave is called particle velocity. ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள் அதிர்வடைந்த திசைவேகம் துகள் திசைவேகம் சொல்லி பேர். ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்கு துகள்கள் அதிர்வடைந்தால் அதற்கு பேர் துகள் திசைவேகம் சொல்லி பேர். அப்போ அலை திசைவேகம்னா என்ன, வேவ் வெலாசிட்டினா என்ன? த வெலாசிட்டி வித் விச் த வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ த மீடியம் இஸ் கால்டு வேவ் வெலாசிட்டி. ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம் எனப்படும். In other words, the distance travelled by a sound wave in unit time is called velocity of sound wave. Velocity is equal to distance by time taken. அலை திசைவேகம் என்பது தொலைவு பை பரவதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவு. If the distance travelled by one wave is taken the wavelength lambda and the time taken for the propagation of the time one time period t, then the expression for the velocity can be written as v is equal to lambda by t. T is equal to lambda by v, v is equal to lambda by t, v by lambda is equal to 1 by t. It will be converted with any way. எப்படி வேணாலும் மாற்றி இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். T is equal to lambda v ன்னு பண்ணலாம், v is equal to lambda by t ன்னு பண்ணலாம், v by lambda is equal to 1 by t ன்னு பண்ணலாம். Therefore, the velocity can be defined as the distance travelled per second by the sound wave since the frequency n is equal to 1 by t. The equation can be written as v is equal to n lambda. என்ன அப்படின்னா, ஒரு வினாடி நேரத்திலே ஒளி அலைகள் கடந்த தொலைவு அலை திசைவேகமாகும். 1 by t என்பது அலையினுடைய அதிர்வெண் என்று கருதினால் சமன்பாடு v is equal to n lambda என்று எழுதலாம். எங்கே அப்படின்னா, velocity of sound wave is maximum in solid because there are more elastic in nature than liquid and gases. திடப்பொருளுடைய மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒளி செல்லும் பொழுது ஒளியினுடைய திசைவேகம் அதிகமாக இருக்கும். வாயுக்களுக்கு மீட்சி பண்பு எலாஸ்டிக் பண்பு, அந்த எலாஸ்டிக் சொல்கிறாங்க இல்லையா, எலாஸ்டிக் இன் நேச்சர். Since the gas and least elastic in nature, the velocity of sound is least in gaseous in medium. மீட்சி பண்பு குறைவாக இருப்பதால் ஒளியலை வாயுக்கள் வழியாக செல்லும் பொழுது அதன் திசைவேகம் குறைவாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, சாலிடில் அதிகமாக இருக்கும், லிக்விடில் அதை விட குறைவாக இருக்கும், கேஸில் அதை விட ரொம்ப குறைவாக இருக்கும்னு அர்த்தம். Vs is greater than VL, VL is greater than VG. S means solid, L means liquid, G means gas. திட, திரவ, வாயு. Then the factors affecting the velocity of sound. ஒளியினுடைய திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, எது பாதிக்கும்? In the case of the solids, in elastic properties and density of the solids affect with velocity of sound. Elastic property of the solid is characterized by this elastic moduli. The speed of the sound is directly proportional to square root of the elastic modulus. திடப்பொருள் வழியாக ஒளி செல்லும் பொழுது அதனுடைய மீட்சி பண்பு அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது. மீட்சி பண்பானது மீட்சி குணகத்தினால் குறிக்கப்படுகிறது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஒளியினுடைய திசைவேகமானது மீட்சி குணகத்தினுடைய இருமடி மூலத்திற்கு நேர் தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர் தகவிலும் இருக்கும் என்பதுதான் இதனுடைய வேல்யூ. The velocity of the solid is decreases as the density increases, whereas the velocity of sound increases when the elasticity of the material increases. In the case of gases, the following factor affect velocity of sound waves. முதல்ல எதை பாதிக்கும் அப்படின்னாச்சுன்னா, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, அடர்த்தியினுடைய விளைவு. The velocity of sound in the gas is inversely proportional to square root of the density of the gas. E is inversely proportional to root of 1 by d. Hence the velocity is decreases, the density of the gas increases. மீட்சி குணகத்தினுடைய இருமடி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீட்சி குணக, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டென்சிட்டி, மீட்சி குணகத்தினுடைய இருமடிக்கு எதிர் தகவலே இருக்கிறது என்பதுதான். வாயுக்களுடைய ஒளியினுடைய திசைவேகம் அது அடர்த்தினுடைய இருமடி மூலத்திற்கு எதிர் தகவல் அமையும். எனவே வாயுக்களுடைய அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது திசைவேகம் குறைகிறது. அடுத்தபடியாக எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பத்தினுடைய விளைவு.
The velocity of sound in the gas is directly proportional to square root of its temperature. V is directly proportional to root T. The velocity of sound in the gas increases with increase in temperature. V is directly proportional to T. Velocity of temperature T is given by the following equation. Vt is equal to V0 plus 0.61 T meter second to the power of minus 1 degree centigrade is equal to 0.61 meter second to the power of minus 1. அப்போ V என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கு V0 என்பது 0 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலே வாயுக்களுடைய ஒளியினுடைய திசைவேகமாகும். Here V0 is the velocity of sound in the gas at 0 degree centigrade. For air V0 is equal to 331 meter second to the power of minus 1. Hence the velocity of sound changes by 0.61 meter second to the power of minus 1. When the temperature changes by 1 degree Celsius, 1 degree Celsius is equal to 0.61 meter second to the power of minus 1 அர்த்தம் அதுக்கு பேர். அதுக்கு அடுத்தபடியாக எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஒப்புமை ஈரப்பதத்தினுடைய விளைவு. ஈரப்பதம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? When humidity increases, the speed of the sound increases. That is why you can hear sound from a long distance clearly during rainy season. காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது ஒளியினுடைய திசைவேகமானது அதிகரிக்கிறது. எனவே தான் மழைக்காலங்களில் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒளியை தெளிவாக கேட்க முடிகிறது. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியா ஆர் கிவன் இந்த டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. திடப்பொருளில், திரவப்பொருளில், வாயு பொருளில். காப்பர் எவ்வளோ இருக்கும்? 5010, அயன் 55950, அலுமினியம் 6420, லிக்விடை பொறுத்தளவில் கெரோசின் 1324, வாட்டர் 1493, கடல் நீர் வந்து எப்படி இருக்கும்? சி வாட்டர் 1533. கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அட் 0 டிகிரி சென்டிகிரேடில் 331, அட் 20 டிகிரி சென்டிகிரேடில் 343. இதற்கு அடுத்தபடியாக இந்த டேபிளை கொடுத்துட்டாங்க. டேபிளை கொடுத்துட்டு இந்த விஷயங்களை எது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. At what temperature will be the velocity of sound in air be double the velocity of sound at 0 degree centigrade அப்படிங்கிற கணக்கு கொடுத்து ஈஸியாக தீர்த்து வைக்கிறாங்க. ஃபார்முலா வந்து V2/V1 root of T2/T1. இது வந்து பார்த்திங்கன்னா T degree centigrade be the required temperature, let V1 and V2 be the velocity of sound temperatures, T1 Kelvin plus T2 and T2 Kelvin respectively. T1 is equal to 273 Kelvin 0 degree centigrade and T2 is equal to T0 C plus 273 Kelvin. இது போட்டிருக்கு. இதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 819 டிகிரி சென்டிகிரேட் கிடைக்குது. அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக கணக்கை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு மீன்ஸ் ஒளியினுடைய எதிரொலிப்பு எப்படி இருக்கும், ஒளி எதிரொலித்தல் எவ்வாறு நிகழ்கிறது, ஒளியினுடைய எதிரொலிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சொல்லுவது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுனா. when you speak in a empty room, you hear a soft repetition in your voice. This is nothing but the reflection of sound wave that you produces. Let us discuss about the reflection of sound in detail through the following activity. ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெற்று அறை ஒன்றிலே அமர்ந்து கொண்டு பேசும்பொழுது நீங்கள் பேசிய ஒளி மீண்டும் மீண்டும் உங்களை வந்தடைவதை கவனித்திருப்பீர்கள். இதில் நீங்கள் பேசிய ஒளியினுடைய எதிரொலிப்பு தான் ஒழிய வேறொன்றும் இல்லை. நமக்கே நல்லா தெரியும் எக்கோ. எக்கோ அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் கேட்டே இருக்குது. எதிரொலிப்பு அப்படிங்கிறது வெற்று அறையில் பேசணுன்னா நீங்கள் பேசுனது உடனடியாக உங்களுக்கு கேட்கறதுக்கு பேர் எதிரொலிப்புன்னு சொல்லி பேர். When a sound wave travel in a given medium and strike the surface another medium, they can be bounced back into the first medium. This phenomena is known as the reflection. In a simple, the reflection and refraction of sound is actually similar to the reflection of light. Thus, bouncing of sound wave from the interface between the two media is termed as the reflection of sound. The waves that strike the interface and termed as the incident wave, and the waves that bounce back and termed as the reflected wave as on the figure. ஒரு கொடுத்துருக்காங்க உனக்கு இங்கே. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பரவும் பொழுது இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு முதலாம் ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இந்த எதிரொலிப்பானது ஒளி அலைகளில் நடைபெறும் எதிரொலிப்பை போன்றதே ஆகும். லைட்டில் நடக்கிற மாதிரியே தான் இதுவுமே. இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் அந்த கதிர் படுகதிர் எனவும், இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்ப வரக்கூடிய கதிர் எதிரொலிப்பு கதிர் எனவும் அழைக்கப்படுகிறது. படுகதிர் மீன்ஸ் இன்சிடென்ட் ரே, எதிரொலிப்பு கதிர் மீன்ஸ் ரிஃப்ளெக்டட் ரே.
இந்த படம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்து இங்கே வந்து ரிஜிட் வாலில் வந்து பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படிங்கிறத உனக்கு படம் வாயிலாக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்பு விதிகள் என்ன அப்படிங்கிறது. இந்த ஒளி எதிரொலிப்பு விதிகள் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க்குகளில் கூட இருக்குது. லைக் லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் ஆல்சோ ஒபேஸ் சம் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லைட் ஆனாலும் சவுண்ட் ஆனாலும் அந்த அடிப்படை ஒளி விலகல் விதியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. த ஃபாலோவிங் 2 laws of reflection are applicable to sound waves as well as the incident wave and the normal to the reflecting wave surface and the reflected wave at the point of incidence lie on the same plane. இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்திலே அமைகிறது. த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் படுகோணம் I is equal to the angle of reflection. படுகோணம் I மற்றும் எதிரொலிப்பு கோணம் R ஆகியவை இரண்டும் சமமாக இருக்கும். இது எதிரொலித்தல் விதி. இந்த எதிரொலித்தல் விதி வந்து தேர்வில் கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு ஃபிகர் படம் ஒன்று போட்டிருக்காங்க. படத்தை போட்டு இன்ஸ்டன்ட் ரே எப்படி இருக்குது, ரிஃப்ளெக்டட் ரே எங்கே இருக்குது, அதனுடைய நடுவிலே வரையக்கூடிய அந்த மைய குத்துக்கோடு இது எல்லாமே ஒரே பிளேனில் ஒரே தளத்திலே அமைந்திருப்பது என்பதை மட்டுமே இது வந்து பர்பெண்டிகுலர் டு த லைன் drawn that point or instant called as a normal line. The angle which the incident sound wave makes with the normal line is called as the angle of incidence I and the angle of which reflected wave makes as அதாவது படுகதிர் உருவாக்கக்கூடிய கோணம் படுகோணம் என்றும் எதிரொலிப்பு கதிர் விழுது உருவாக்கக்கூடிய கோணம் எதிரொலிப்பு கோணம் எனவும் அழைக்கப்படுகிறது. இஸ் கால்ட் ஆஸ் ஏ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மோர் டு நோ அக்கஸ்டியல் ஒண்டர் ஆஃப் கோல்கொண்டா ஃபார் ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி அது விளக்குறாங்க. த கிளாப்பிங் போர்டிகோ இன் கோல்கொண்டா ஃபோர்ட் இஸ் எ சீரியஸ் ஆர்ச்சஸ். On one side, each is smaller than the preceding one. So, a sound wave generated under the dome would get compressed and then bounce back amplified sufficiently to reach a considerable distance. கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கிறது. இது கைத்தட்டும் அறையின் மேற்புறம் பல தொடர்ச்சியான வளைவுகள் உள்ளன. இதில் ஒவ்வொரு வளைவும் முந்தைய வளைவை விட சிறியதாக காணப்படும். இந்த அறையின் குறிப்பிட்ட பகுதியிலே எழுப்பப்படும் ஒளியானது அழுத்தப்பட்டு கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு பின் தேவையான அளவு பெருக்கம் அடைந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு கேட்கிறது. கம்ப்ரஸ் அண்ட் தென் பவுன்ஸ் பேக் ஆம்ப்ளிஃபைடு சஃபிஷியன்ட்லி டு ரீச் த கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ். இது வந்து நீங்கள் மோர் டு நோ தெரிந்து கொள்வதற்காக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியாக நாம் இதோடு நிறுத்திக்கொள்கிறோம். அடுத்தது 5.2.3 ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ரேரர் மீடியம் என்ன என்பதை அடுத்து காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.